வணக்கம். 2004ஆம் ஆண்டினுடைய மார்ச் மாதத்திலிருந்து வீரப்பன் அவர்களோடு நீங்கள் தொடர்பு இருந்திருக்கீங்க. பல சந்திப்புகள், பெரும்பாலும் இரவு நேரத்துலையும் சந்தித்து பேசியிருக்கீங்க, பகல்லையும் அவரோட இருந்திருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் வீரப்பன் கண் பார்வை குறைபாடு இருந்தது, இரவு நேரங்களில் நடக்கிறதுக்கு தடுமாறினார், ரொம்ப தூரம் நடந்து போக முடியல, இன்னொருத்தருடைய தோளில் கை வச்சுட்டு தான் நடந்து வந்தார் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் இப்போ சமீப காலமாக வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்கும்போது வீரப்பன் எப்படி இருந்தார்? முதல் சந்திப்பின் போது என்ன நடந்தது? அதாவது நீங்கள் 2004 மார்ச் நாங்கள் சந்திச்சது. அந்த காலகட்டங்களில் வீரப்பன் இரவு நேரங்களில் நல்லாவே நடப்பார். ஒன்று தடுமாற்றன்ற அளவுக்குலாம் இல்லை. கண் பார்வை இருக்கிற சிக்கல் இருந்தது, அது உண்மை. ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு இப்போ தேவராஜெல்லாம் சொல்கிற மாதிரி அவர் இரவில் நடமாடவே முடியாது, கைத்தாங்கலாம் இன்னொருத்தர் பிடிச்சிட்டு தான் நடப்பார், தடுமாடினார், ரொம்ப பலவீனமாக இருந்தார், இப்படி சொல்கிறதெல்லாம் கதை. ஏன்னா நாங்கள் கடைசியாக சந்திக்கிறது ஆகஸ்ட் 4ஆம் தேதி. இதே தேவராஜ் நாங்கள்லாம் அது ரொம்ப தெளிவாக இருந்தார், நல்லா நடந்துட்டு இருந்தார், பார்வை சிக்கல் இருந்தது உண்மை. ஆனால் அந்தளவு இவர் சொல்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. அப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தின மக்கள் யுத்த குழு தோழர்கள் அவங்களும் சந்திக்கிறாங்க. அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறார். கண் பார்வை பிரச்சனை, அறுவை சிகிச்சை செய்யணும், ஒரு மருத்துவர் காட்டுக்குள்ளே கொண்டு வாங்கன்னு தான் சொல்கிறார். அவங்க பெருநகரத்தில் வச்சு செய்கிறோம். இதை ஏன்னா கண் அறுவை சிகிச்சை ஒரு அந்த அரங்கத்துக்குள்ளே வச்சு பண்ணணும், அறுவை சிகிச்சை அரங்கத்தில் தான் வச்சு பண்ணணும், இதை காட்டில் வச்சு பண்ண முடியாது, அப்படி நீங்கள் ஓய்வில் இருக்கணும், தூசுப்படக்கூடாது, இதையெல்லாம் மக்கள் யுத்த குழு தோழர்கள் சொல்கிறாங்க, விலைக்கு சொல்கிறாங்க. அப்படியே இல்லைனாலும் வேறு மாநிலத்தில் கொண்டு போய் வச்சு அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றதை தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு தொடர்பு இருக்குது, நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது விவேக் வீரப்பன் குழுவினர் படுகொலை அவதூறு மறுப்புன்ற புத்தகத்தில் கூட அவர் அதை பதிவு பண்ணியிருக்கார். ஏன்னா அவங்க எங்களுக்கு பிறகு அவங்க போயிருக்காங்க, எங்கள் சந்திப்புகளுக்கு பிறகு அவங்க சந்திச்சிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் அவங்க ரொம்ப அளவு மோசமான அளவுக்கு நிலை குழந்து போய் இன்னொருத்தர் உதவியோடு தான் அவர் நடப்பார், இல்லை குச்சி வச்சுட்டு தான் நடப்பார். இதெல்லாம் அப்பட்டமான பொய் கதை, நம்ப முடியாத விஷயம். ஒரு எதுக்காக இதை இப்படி ஒரு கருத்தை பரப்புறாங்கன்றத புரியல. இதில் நேர்முரண்பாடான இன்னொரு செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, மக்கள் யுத்த குழுவை சந்தித்து தோழர்களோடு இணைந்து மீண்டும் ஒரு படை கட்டி அரசுக்கு எதிரான தளத்தை அந்த பகுதியில் பெரிதாக்கணுங்கிற முயற்சியில் தான் அவர் இருந்த மாதிரி தெரியுது. ஆனால் அரசினுடைய அது காவல்துறையினுடைய அறிக்கைகளோ மற்ற அவருடைய சார்பாக வரக்கூடிய அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண் பார்வை தடுமாற்றம், ஈழத்துக்கு தப்பி போயிடணும் அப்படிங்கிற முடிவில் தான் முன்னிலைப்படுத்தியே பேசிகிட்டு இருக்காங்க. இது ரெண்டில் எது உண்மையாக இருந்தது? இது ரெண்டுமே போய் அப்பட்டமான போய். ஏன்னா ஒரு மக்கள் யுத்த குழு தோழர்கள் அவங்கள வச்சு ஒரு பெரிய அவர் ஒரு போராளியாக இருக்கணுன்றதா. இறுதி காலங்களில் தன்னை எப்படியும் காவல்துறைக்கு நம்மளுக்கு ஒரு முதல்ல நம்ம கொல்லப்படுவோன்றதை அவர் தெரிஞ்சிருந்தார். எப்படியும் ஒரு நாளைக்கு இறக்க போகிறோம், நம்மளை சரணடை பொது மன்னிப்புன்றதோ இல்லை நம்ம சரணடைஞ்சாலும் நம்மளை வைக்க மாட்டான், சாத்தியம் இல்லை. எனவே நம்ம ஒரு போராட்ட காலத்தில் இருந்து மக்களுக்கான ஒரு போராளியாக இருந்து சாவுன்றது அதில் தெளிவாக இருந்தார். அதனால தான் மக்கள் யுத்த குழுவோட தொடர்பு எடுக்கிறாரு. தப்பி அவர் அந்த காட்டுவிட்டு வெளியே வர்றதுன்ற அந்த சிந்தனையை துளி கூட நாங்கள் சந்திக்கும் போது அவர்கிட்ட இல்லை. அப்படி மக்கள் யுத்த குழு தோழர்கள் அவர் கண்ணறிவு சிகிச்சைக்கு வெளியே கொண்டு போகிறோன்னு சொல்லும்போது அப்போ அந்த சிந்தனை இருந்தால் அவர் வந்திருப்பார், அப்பயே வந்திருப்பார். அதெல்லாம் சும்மா கதை. அதே மாதிரி விடுதலை புலிகள் விஷயத்தில் சொல்கிறதும் ஈழத்துக்கு தப்பிச்சு போகிறதுக்கு அவர் காட்டுவிட்டு தப்பிச்சு போய் இன்னொரு இடத்துக்கு அந்த முயற்சி ஒரு கட்டத்தில் நடந்ததாக சொல்லப்படுது. தோழர் குளத்தூர் மணி வழியாக அந்த முயற்சி எடுத்தார். அது புலிகள் ஒத்துக்கலைன்ற செய்தி பரவலாக எல்லாருமே பேசப்படுது. அது தோழர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, முயற்சி பண்ணியிருக்கார், புலிகள் ஏற்றுக்கலை. தமிழீழ விடுதலை புலிகள் வீரப்பன் அங்கே வரது. ஏன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற யாரோடையும் அவங்க எந்த நட்பையும் பாராட்ட விரும்பல. அந்த அடிப்படையில் வீரப்பன் அவங்க அங்கே அழைச்சிக்கிறதுல உடன்பாடு இல்லை, அவங்க ஏற்றுக்கல, அதை மறுத்துறாங்க. அதுக்கு பிறகு அது கைவிட்டுறாரு. ஆனால் கடைசியில் ஈழத்துக்கு தப்பி போகிறதுக்காக சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய்.
அதே மாதிரி அவருடைய தடுமாற்றம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. அது ஒரு 50 வயதுக்கு உண்டானவங்களுக்கான கண் பார்வையில் அது இயல்பானது. இப்போ என்னாலே இப்போ 58 வயது 59 ஆக போகுது. கண்ணாடியிலும் தூரப்பார்வை சிக்கல் இருக்குது, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். 50க்கு மேலான அந்த சிக்கல் வரும். அந்த அளவில் தான் அவர் இருந்தாரே தவிர குச்சி வச்சு தடுமாடினார், இன்னொரு தோளில் கை வச்சு தான் போனார். இது துளியும் நம்புற மாதிரியான கதை இல்லை. ஏன்னா நாங்கள் இறுதி நாட்கள் பார்த்தவங்க. அது எங்களுக்கு பிறகு கூட சில சந்திப்புகள் மக்கள் யுத்தக்குழு தோழர்கள் சந்தித்து தான் சொல்கிறாங்க, அவங்களே அதை பதிவு செய்கிறாங்க. நல்லா ஒரு இரவில் மற்றவங்களை எங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நாளை அவங்க முகாமில் இருந்து ஏறத்தாழ ஒரு 10-15 கிலோமீட்டர் வெளியே வந்து தான் எங்களை பார்த்துட்டு போவார். இரவு நேரங்களில் தான் வருவார். இப்போ இரவு நேரம் இவர் சொல்கிறது பகல்லையே கீழே உள்ள போனார், நாங்களாம் கையில் தாங்கணும் அப்படின்றார். இது அப்பட்டமான பொய். அது பகல் நேரங்களில் காற்றினுடைய அந்த எல்லை வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துடுவாங்க, மாலை நேரத்தில் அல்லது காலையில் வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு அங்கே தங்கி இருந்துட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் இரவில் கண்டிப்பாக நடந்து குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டராவது அவங்க இரவில் நடந்து வருவாங்க. அப்போ முடியாத இருக்கிற ஒருத்தர் வந்து 5 கிலோமீட்டர் இரவில் இப்போ காட்டுக்குள்ளே நடக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. அப்போ பார்வை பிரச்சனை அந்த அளவுக்கு பார்வை பிரச்சனை இருந்தது. இவர் சொல்கிற 80% பார்வை இல்லாமல் இருந்தார் அப்படின்றார். 80% தெளிவாக இருந்தார். ஒரு 10% 20% அவருக்கு பார்வை பிரச்சனை இருந்தது, அது உண்மை. உங்களுடைய முதல் சந்திப்பும் அந்த தும்கல் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சின்னாற்று கரையில் தான் நடக்குது. சின்னாற்றுலே தான். அன்னைக்கு நீங்கள் சந்திக்கும் போது அவர் எந்த மாதிரி சூழலில் போனீங்க? அவர் எங்கே இருந்தார் தோழர்? அவர் சின்னாற்று அப்போ ஆற்றுல தண்ணி ஓடலை, ஒரு இடத்துல குடும்பம் நின்று இருந்தது. ஒரு குடிக்குள்ளார தேங்கி இருக்கிற தண்ணியில் தான் குளிச்சுட்டு இருந்தார். குளிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல எங்களை பார்க்கும்போது இவர் சேத்துக்குழி கோவிந்த் தான் வர்றார். எனக்கு மங்களான நிலா வெளிச்சம். அப்போ மேசை எவரும் பெரிய மேசை வச்சுருப்பார்ல, வந்துட்டு கை கொடுத்து அறிமுகப்படுத்திட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் தான் வீரப்பனார்ன்னு சொல்லிட்டு இன்னார்ன்ட்டு அறிமுகப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அறிமுகம் இல்லை? அவரும் அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் இல்லைண்ணா நான் சேத்துக்குழி கோவிந்தேன், அண்ணன் குளிச்சுட்டு இருக்காரு அப்படின்னாரு. உடனே அவரும் உடுப்பெல்லாம் போட்டு வந்துட்டார். இது இரவு என்ன நேரம் இருக்கு? இரவு ஏறத்தால ஒரு 10-10:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் தனியாக தான் பாறை குழி, அது சின்னாற்று பாறைங்கிறது வந்து ரொம்ப கடுமையான பாறை இருக்கிற. ஏற்கனவே கூட உங்கள் நேர்காணலில் சொல்லியிருக்கேன், மற்ற வலையொலியில சொல்லியிருப்பேன். யானை வந்துடுது குளிச்சுட்டு இருக்கும்போது. குளிச்சுட்டு இருக்கும்போது யானை வந்துடுது. இவர் என்ன செய்கிறாரு, ஓடுங்கன்றார். சரி இன்னைக்கு போலீஸ் தான் சுற்றி வளைச்சிட்டாங்க, என்ன நாம் வந்த நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு ஒரு அவப்பேர் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அந்த பேரத்தில் நம்ம செத்தாலும் பரவாயில்லன்ற அதில் எல்லாம் நாங்கள் பயப்படல. நம்ம வந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது நம்மளால் நடந்துருச்சுன்ற ஒரு இது வந்துடக்கூடாதுன்றதான் எனக்கு அந்த பதட்டம் தான். என் கையை பிடிச்சிட்டு அவ்வளோ நேரத்துக்கு கையை பிடிச்சி வாங்க வேகமாக உயரத்தில் ஓடுற வேகம், அந்த பாறைக்கு மேலே ஆற்று மேலே இருக்கிற பாறையில் வந்து படுத்துடுறோம். படுத்துட்டு எனக்கு ஒரே பதட்டமாக படப்படப்படன்னு அடிக்கிற இருதயமெல்லாம். உங்கள் கையை பிடிச்சி கையை நல்ல வேகமாக ஓடுறார். பார்வை இல்லாத ஒருத்தர் எப்படி அவ்வளோ வேகமாக போக முடியும்? ரொம்ப அதெல்லாம் தெளிவாக தான் இருந்தார். அந்த மாதிரி தடுமாற்றன்றதெல்லாம் கதை. இரண்டாவது சந்திப்பும் அந்த காட்டு பகுதியா இல்லை வேற இடத்துக்கு வந்துடுறீங்களா? இரண்டாவது சந்திப்பு அதே தும்கல் காட்டு பகுதி தான். அப்போ புலவர் வராரு. எனக்கு முன்னே புலவர் ஒரு முறை சந்திச்சார், புலவர் கலியபெருமலை. அப்போ இரண்டாவது முறை நான் சந்திக்கும் போது நான் போகிறேன், புலவர் கலியபெருமலை ஐயா வராரு. இன்னொரு மக்கள் யுத்தக்குழு தோழர் ஒருத்தர் வெளிப்படையாக இருந்தவர் ஒருத்தர் வராரு. அவர் நாங்கள் 3 பேர் போகிறோம். அதில் ஐயந்துரை தேவராஜ் இவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தும்கல், ஏன்னா தும்கல்ல அந்த தங்கான்ட்டு சொல்கிறோம்ல, அவரோட வீட்டில் தான் புலவர் தங்கி முன்னே அங்கே இருக்கார். அவர் போய் கூட்டிகிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தான் போகிறோம் நாங்கள். பெரிய அளவு தூரம் இல்லை, ஏன்னா புலவரால் நடக்க முடியாது. அதனால ஒரு 200 மீட்டர் கூட இருக்காது. அவ்வளோ தூரத்துலேயே அந்த அவங்க தோட்டத்தை விட்டு கொஞ்சம் உள்ளார காட்டுக்குள்ளார சந்திக்கிறோம். அவங்களுடைய வீடே காட்டினுடைய எல்லையில் தான் இருக்குது. காட்டு வனத்தை ஒட்டி தான் ஒரு வீடு, அந்த லைன்னு சொல்லுவாங்க, அதை ஒட்டி தான் ஒரு வீடே இருக்கும். வன எல்லையில் தான் ஒரு வீடே இருக்கும். 50 மீட்டர் போனீங்கன்னா காடு. 50 மீட்டர் அவர் வீட்டு விட்டு அண்ணன் காலை வச்ச காடு தான். காட்டோட எல்லையில் அப்படியே இருக்கும் அவர் வீடு. அந்த இடத்துலயே சந்திப்பு நடந்தது. கொஞ்சம் உள்ளார, ஏன்னா பேச முடியாதுன்றதுல கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் அந்த தூரத்தில் தான் புலவர் வரும்போது. ஏன்னா 1 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்கன்னா ஆறு ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோம்னா சின்னாறு வந்துடும். அது ரொம்ப கடுமையான பாறை உள்ள இடம். அந்த இடத்துக்கு பெரியவர் கூட்டு போகலாம். அங்கெல்லாம் பெரியவர் கூட்டு போகல. முதல் சந்திப்பில் ஒரு வீட்டிலேயே தங்கான் வீட்டிலே தான் பார்க்குறாங்க.
காட்டுவிட்டு அவர் வெளியே வந்து வீட்டில் புலவர் கலிபெருமலை ஐயாவை ஒரு தங்கான் வீட்டில் வச்சு தான் பார்த்து அவர் வீட்டுக்கு வெளியே உட்காந்து தான் பேசிட்டு போகிறாங்க. ரெண்டாவது சந்திப்பு நாங்கள் போயிட்டு வரோம். புலவருக்கு ரெண்டாவது சந்திப்பு. நாங்கள் முதல் சந்திப்பில் என்ன மட்டும்தான் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ரெண்டாவது சந்திப்புங்கிறது புலவருக்கும் ரெண்டாவது சந்திப்பு. அது கூட நம்ம வீரப்பன் வாழ்ந்து விழுந்ததில் சின்ன சின்ன இது வந்திருக்கும். அது கூட ஒரு விமர்சனம் வந்து இது போய் சொல்லிட்டாரு. நாங்கள் சந்தித்தது சம்பவங்கள் நடந்ததெல்லாம் சரி, சின்ன சின்ன ஏன்னா 17-18 வருஷம் நீங்கள் என்னை சந்தித்து கேட்கும்போது 17-18 வருஷம் ஆகிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு சில இதெல்லாம் மறந்து இருந்தது. அதுக்கு பிறகு நம்ம தொடர்ச்சி அதை பற்றி பேசும்போது மற்றவங்க அந்த இதெல்லாம் வரும்போது நம்ம தெளிவான அந்த எப்போ என்ன நடந்ததுன்றதெல்லாம் நமக்கு நினைவு இருந்தது. நீங்க என்கிட்ட முதல் தடவை பேசும்போது தேதி எல்லாமே மாதங்கள் மாறி வந்து அதுக்கப்புறம் வர டைரியை தேடித்தானே குறிப்பெடுத்தீங்க. ஆமாம், எழுதி வச்சிடணும். தலைவரை சந்தித்துன்னு 4 முறை அந்த தேதி நாங்கள் சந்தித்த தேதி மட்டும் தமிழர் தலைவருடன் எழுதி வச்சிருப்போம். அந்த தேதி மட்டும், மற்றபடி தேதி சரி, அந்த எந்த நேரத்தில் யார் வந்தாங்கன்றதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அதுக்கு பிறகு நான் நினைவுபடுத்தி பார்த்து அது சரியாக வந்தது. 3ஆம் சந்திப்பு நடந்ததும் அந்த சின்னாத்து ஒட்டி தான், தும்கல் பகுதி தான். தும்கல் இன்னொரு சிக்கலான செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் சந்தித்த இடம் தரை, அதாவது பள்ளப்பகுதி. நீங்கள் மேட்டிலிருந்து பள்ளத்துக்குள்ளே போகிற மாதிரி பகுதி. அங்கே அவங்க தங்க முடியாது. வேற எங்கேயும் தங்கி இருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்காக ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தங்கி இருந்தால் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அது இல்லாமல் அந்த தும்கல் காடு பார்த்தீங்களா, ரொம்ப பொட்டக்காடு. அது சின்ன சின்ன செடிங்க தான், ஒன்றும் அடர்ந்த காடு கிடையாது. குத்து செடி. இந்த குடைச்சி தான் இந்த செடி. அதான் ஒரு தூரத்துலேருந்தெல்லாம் பார்த்தா காட்டில் ஆள் போகிறது தெரியும். அந்த மாதிரி ஒரு அடர்த்தியான காடு கிடையாது. காடு தான். ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டா குறைஞ்சது அவங்க வேற இடத்துல தான் இருந்திருக்கணும். அடர்த்தியான பகுதியில் தான் இருந்திருக்கும். அந்த இடத்துல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. இரவு நேரத்தில் சந்திக்கிறதுக்காக அங்கே வந்திருக்காங்களே தவிர பகல் நேரங்கள் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க வேற எங்கேயும் தங்கியிருக்காங்க. கேம்ப் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்திருப்பாங்க. அவங்க முகாம் இருக்கிறது ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலேயாவது இருந்திருக்கும். அந்த தூரத்துலேருந்து அவங்க பயணிச்சிருக்காங்க. நல்லா தான் நடந்து வருவார். 3ஆம் சந்திப்பு அந்த காட்டில் தான். 4ஆம் சந்திப்பு தான் பகல் நேரத்தில் இந்த இதில் பெண்ணாகரத்துலேருந்து கிருஷ்ணாபுரம் வழியே போயிட்டு அது சின்னாத்தை கடந்தது. அது அடர்த்தியான காடு. ஒகேனக்கல்லோட தொடர்ச்சி. அது அடர்த்தியான காடு. அதில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு 15 கிலோமீட்டர் நடந்திருப்போம். அதுதான் நாங்களாம் நடந்து போனது. அப்போ கூட சொன்னார், தோழரை ரொம்ப தூரம் நடக்க வச்சுட்டீங்க அப்படின்னு. அதுவும் இரவு நடக்க ஆரம்பிக்கிறீங்களா? இரவு நடக்க ஆரம்பிக்கிறோம். விடிய போய் சேர்ந்துடுறோம். வெளிச்சாகிற நேரத்துக்கு போய் சேர்றோம். அப்போவும் தடுமாற்றம் இல்லாமல் தான் நடந்தது. அப்போ தடுமாற்றம் இல்லாமல் தான் இருந்தார். அன்னைக்கு பகலில் என்ன நடந்தது தோழர்? உங்களுக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட பகல் முழுக்க அங்கே தான் இருக்கீங்க. பகல் முழுக்க அங்கே காலையில் போனோடனே பார்த்தாரு, ஐயோ என்ன தோழர் ரொம்ப தூரம் நடக்க வச்சுட்டீங்கன்னாரு. அப்புறம் கறி காட்டாடு அடிச்சிருக்காங்க. கேளை அடிச்சுட்டு அந்த எலும்பு மட்டும் குழம்பு பண்ணி அந்த கறியே வத்தல் காய போட்டிருப்பாங்க போல இருக்கு. அது ராகி களி இருந்தது, சாப்பிட வச்சார். அதுக்கு பிறகு அவர் வாழ்க்கையில் நடந்தது ராஜ்குமார் கடத்தல், நாகப்பா கடத்தல், அதெல்லாம் நடித்து காட்டினார். எப்படியெல்லாம் நடந்ததுன்றதெல்லாம் நடித்து காட்டினார். அதே துப்பாக்கிகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒன்று SLR எப்படி இருக்கும், AK-47 எப்படி இருக்கும், அதோட தோட்டா எப்படி இருக்கும், இதெல்லாம் எடுத்து அதிலேருந்து வெளியே எடுத்து காட்டினார். இல்லை, அவர் ரொம்ப ஆர்வ மிகுதி ஆகிட்டதுன்னா ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படியே செஞ்சு காட்டுவார். அது மாதிரி தான் ராஜ்குமார் இதெல்லாம் எப்படி போனோம், எப்படி ஓடணும், அதையெல்லாம் அந்த நாகப்பா கடத்தலில் போலீஸ் வந்தப்போ எப்படி ஓடணும், எப்படி இதாச்சு, நாகப்பாவை எப்படி கூப்பிட்டா அது அப்படியே செஞ்சு காட்டினார். அந்த தளர்ச்சியெல்லாம் கிடையாதுங்க. அது நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா நாங்கள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பார்க்குறோம். அக்டோபர் 18 கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்படுறாரு. 2 மாதத்துக்கு முன்னே கொல்லப்படுற ஒரு 2 மாதம் தான், முழுமையாக 2 மாதம் கூட இல்லை. அதுக்குள்ளே அப்படி ஒரு தளர்ச்சி. இவர் தேவராஜ் சொல்கிறது கொம்பு தூக்கிலேருந்து நான் வரும்போதே அப்பயே ரொம்ப தளர்வாக இருந்தாருன்றார். அப்படித்தான் சொல்கிறார். அவருக்கு நேர்காணலில் அதை சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழல் அங்கே இல்லை. நாங்கள் கடைசியாக சந்திக்கும் போது அந்த பார்வை பிரச்சனை அதனால் அவர் ரொம்ப பாதிச்சு இருந்தார். இல்லை உடல் ரொம்ப நலிவுற்று தளர்ச்சியாக இருந்தார்ன்றதெல்லாம் அந்த சூழல் இல்லை. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தார், ஆக்டிவாக இருந்தார். ஆனால் உங்களுடைய சந்திப்பு, அந்த சந்திப்பின் தொடர்பாக அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, மீண்டும் ஒரு படை கட்டி ஏதாவது அரசுக்கு எதிரான ஒரு போரை நடத்தணுன்றதில் அவர் தெளிவாக இருந்தார்.
அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் சோர்வான நிலையில் தானே அந்த நிலைக்கு போயிருக்க முடியாது. அந்த சிந்தனையே வராதுங்களே. உடல் ரீதியான ஒரு தளர்ச்சி வந்துடுச்சுன்னா அடுத்து ஓய்வு நம்ம எப்படி பாதுகாத்து அந்த மனநிலை தான் ஒரு மனிதனுக்கு வரும். இவர் வந்து படை கட்டணும், எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தால் அந்த சிந்தனை அவருக்கு இருக்கணுன்றதான் நான் பார்க்கணும். ஒரு பெரிய படையை கட்டணுன்றதுல தெளிவாக இருந்தார். அப்போ தளர்ச்சின்னு சொல்றது எல்லாமே திட்டமிட்டு பரப்படுற வதந்திகள், பொய். வதந்தின்றதை விட பொய். அது ஒரு பொய்யை வதந்தியாக மற்றவங்க கிட்ட பரப்பிட்டு இருக்காங்க. தேவராஜ் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் எப்படி அந்த காட்டு பகுதிக்கு போவீங்க? அதாவது இந்த கடைசியாக நாங்கள் சந்திச்சுட்டு வரும்போது மாலை ஒரு 5 மணி இருக்கும். நாங்கள் அந்த சின்னாத்து கடக்கும்போது இப்போ இந்த பேட்டியில் கூட சொல்லியிருப்பார், அவருடைய நேர்காணலில் உங்கள் சிவா மீடியாவுக்கு சொல்லியிருக்க அந்த நேர்காணலில் சொல்லியிருப்பார், நாங்கள் போயிட்டு வந்தோம், ஆற்றுல 2 பேர் செடி இது பண்ணிருந்தோம் அப்படின்ட்டு. நம்ம சிவா மீடியாவில் சொல்லியிருக்க கூட அந்த நேர்காணல் நானே பதிவு பண்ணியிருப்பேன். அது நாங்கள் கடைசியாக ஆகஸ்ட் 4ஆம் பார்த்துட்டு வரும்போது சின்னாத்துல 2 பேர் உடல்வாகு கிராமத்து சம்மந்தம் இல்லாத ஆட்கள், நகர சின்ன வயசு ஆட்கள் தான், சும்மா ஏதோ செடி இது பண்ணிருக்கான். அவன் வெட்டுற நோக்கத்தில் வெட்டல, ஆடு மாடு மேய்க்கிறவனும் இல்லை. உடல்வாக பார்த்தா தெரிஞ்சுது. பரபரப்பாக இவர் அவங்கள பார்த்தோன்னே ஒரு தேவராஜ் பரபரப்பாயிட்டார். போங்க 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 திரும்பி அவர் ஒரு மாதிரியே பார்க்க அப்படி தான் இருந்தது. அது இவர் இப்போ மணியண்ணன் கூட்டி போயிட்டு வரும்போது நடந்ததா ஒரு செய்தி சொல்கிறார். அப்போ ஒரு தொடர்ச்சி இது நடந்ததான்றதுல ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அந்த சம்பவம் நாங்கள் போகும்போது நடந்த சம்பவம் தான். அது போலவே ஒரு சம்பவம் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சின்னாற்று காட்டுக்குள்ள அந்த பகுதியில் இவங்க உளவு ஆட்கள் வேலை செஞ்சுருக்காங்க. உளவுத்துறை பரவி இருந்திருக்காங்க. சீருடை இல்லாத காவலர்கள், அந்த உளவு பணி பார்க்குறவங்க அங்கங்கே இருந்திருக்காங்க. நாங்கள் முதல் சந்திப்புலேயே அந்த சிக்கல் நடந்தது. தங்கான் வீட்டுக்கு இது 2வது சந்திப்பில் புலவர் வந்து ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு, தங்கான் வீட்டு படுக்க போயிடுறாங்க. இப்போ நான் என் கூட வந்தவங்க ஒரு தேவராஜ் இவங்க எல்லாமே அந்த ஒரு புதரில் படுத்துறோம். வனத்தை ஒட்டி இருக்கிற அந்த லைன் ஒட்டி அவர் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 50 அடி கூட வராது, ஒரு 100 அடி தூரத்தில் படுத்துருக்கிற ஒரு புதரில். எனக்கு காட்டில் புதுசாக இருந்தனால எனக்கு புதரில் படுத்துருக்க ரொம்ப தூக்கம் வரல. இடம் மாறினது வனப்பகுதியில் காட்டுக்குள்ளே படுத்துருக்குன்ற எனக்கு தூக்கம் வரல. அப்படி முடிச்சுட்டு கொடுக்கணும் அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஒரு வேட்டி சட்டை போட்ட மாதிரி ஒரு உருவம் அப்படியே போகுது. அந்த லைன் அந்த ஃபாரஸ்ட் ஒட்டி அப்பயும் ஒரு பாதை மாதிரி இருக்கும், கைத்தடம் இல்லை வண்டி போகிற அளவுக்கு எல்லா வனங்கள்லேயும் அது வச்சுருப்பாங்க. மாட்டு வண்டி போகிற அளவுக்கு ஒரு பாதை இருக்குது அந்த லைன் ஒட்டி. அதில் அப்படியே போகிற மாதிரி இருந்தது. நான் உடனே தேவராஜ் எழுப்பி கேட்டேன், யார் ஆள் போகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு. அது ஒன்றெல்லாம் காட்டு பண்ணி அது போனா படுங்கண்ணா அப்படின்ட்டு ரொம்ப அதை கேஷுவலாக எடுத்துக்கினார். ஒரு அச்ச உணர்வில் அது பார்க்கலாம் யார் என்ன அந்த அது அவருக்கு இல்லை. காட்டு பண்ணி அது போகணா படுங்கண்ணா தூங்குண்ணா அப்படின்னார். அப்போ அந்த பகுதியும் கண்காணிப்பில் இருந்திருக்காங்க, உளவுத்துறையுடைய கண்காணிப்பு. அது இல்லாமல் இவர் தேவராஜ் அந்த நேர்காணலில் சொல்லுவார், நான் மணி அண்ணன் வந்து பின்னால் தான் வந்து அதுக்கு முன்னே எங்களையெல்லாம் சந்திச்சுட்டு தான் சொல்லுவார். அதை கடந்து போயிடுறார். ஏன்னா இதே தேவராஜ் தான் புலவர் போனதோடு 5 முறை கொண்டு போயிருக்கார். நாங்கள் இப்போ நான் போனதே 4 முறை. எனக்கு முன்னே புலவர் ஒரு முறை போயிடுறாரு. 5 முறை பார்க்குறாரு. உங்களோடு மட்டும் எங்களோட வர்றார். எங்களோட வந்தது அது இல்லாமல் 2 முறை மக்களை குழு தோழர்கள் வராங்க. அவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை எளிமையாக கடந்து போகிறார். மணியை தோழர் கொளத்தூர் மணி அவர்களை கூட்டி போனதை மட்டும் பிரதானப்படுத்தி சொல்கிறார். அவங்களோட ஒரு 3 சந்திப்பு, அது தொடர்பாக இன்னொரு 3 சந்திப்பு, மொத்தம் 6 தான் எனக்கு நடந்ததுங்கிறார். அது இல்லாமல் நாங்கள் எங்கள் ஆகஸ்ட் 4க்கு எங்கள் தொடர்பு நின்ற பிறகு மக்களுக்கு குழு தோழர்கள் இவர் கூட்டி போயிருக்கார். அவங்களோட 2 முறை போயிருக்கார். அதுக்கு பிறகு இவர் துண்டிச்சிருக்காங்க. தேவராஜ் மக்கள் இது குழு தொடர்கள் துண்டிச்சிருக்காங்க. இவர் தொடர்பை துண்டிச்சுட்டு அவங்கள தொடர்பு எடுத்து போகிறாங்க. அப்போ பலமுறை சந்திச்சிருக்கார். அப்போ தேவராஜ் சொல்கிற மாதிரி வெறும் 7 சந்திப்பு மட்டும் கிடையாது, இந்த தொடர்பில் இருந்திருக்காரு. இப்போ எங்ககிட்ட அவர் முதல்ல சொன்னது பார்த்தீங்களா, நான் கேட்கும்போது கடைசி எப்போ செஞ்சுருக்கீங்க இந்த மாதிரி அவர் இறந்த உடனே நான் அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், ஒன்றும் இல்லை நம்ம ஆகஸ்ட் 4 நம்ம சந்திச்சு இது மாதிரி அதுதான் கடைசி எனக்கும், அதுக்கு முன்னால் எனக்கு தொடர்பு வரலன்னார். ஆனால் இப்போ அக்டோபர் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வரை சந்திச்சு தான் இப்போ சொல்கிறார். அது நேரம் புதன்கிழமை 2:42க்கு 47க்குன்றதை சொல்கிறார். அந்த துல்லியமான நேரத்தை கூட சொல்றார். அப்ப இதுல நிறைய முரண்பாடு இருக்கு. ஆமா, அது ஒவ்வொரு முறையும் நான் பேசும்போதும் மற்ற தோழர்கள் யாராவது பேசும்போதும் நீங்களும் நானும் சந்திச்சுதான் கடைசி, அது கடைசிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு.
எங்ககிட்ட சொன்னது அந்த ஆகஸ்ட் 4 நான் சந்தித்தது நடந்த சந்திப்பு தானே, அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்பு கொள்ள நான் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் கடைசி வரையும். இப்போ சமீபத்தில் தான் சொல்கிறாரு, அக்டோபர் 13ஆம் தேதி குளத்தூர் மணி அண்ணனை கூப்பிட்டு போனேன் பேசிட்டு வந்தோம் அப்படின்ற செய்தி பதிவு பண்ணுறார். இவங்களுடைய முதல் சந்திப்பு எப்போ ஆரம்பிச்சாங்க பற்றி எதை சொல்லியிருக்காரா பேசும்போது? நீங்கள் கொம்பு தூக்கியில் சந்தித்து தான் சொல்கிறாரு. அப்போ புலவருக்கு தொடர்பு எடுக்கிறதுக்கு குளத்தூர் மணி அண்ணங்கிட்ட வந்து 2023 டிசம்பர்லேயே மன்னிக்கணும், 2003 டிசம்பரில் பொன்பரப்பி ராஜனுடைய தந்தை படத்திறப்பில் வந்து புலவர் கலிபெருமாளை பார்த்து குளத்தூர் மணி கேட்குறாரு, இந்த மாதிரி வீரப்பன் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு, நீங்கள் சந்திக்கிறன்றது. அப்போ 2003 டிசம்பருக்கு முன்னாலே ஒரு மணியை சந்திச்சிருக்கார். ஏன்னா டிசம்பர் 6 அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஆமாம், அப்போ டிசம்பருக்கு முன்னாலே ஒரு மணியனை வீரப்பனாரை சந்திச்சிருக்காரு. அப்போ அந்த செய்தி சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு 15 நாள் 20 நாள் ஏதோ ஒரு அதுக்கு முன்னால் அவர் சந்திச்சிருக்காரு. கட்டாயம் நவம்பர் மாதம். இப்போ இவர் நீண்ட நாளைக்கு பிறகு யாவலியாக தான் குளத்தூர் மணி அண்ணனை வீரப்பனை சந்திக்க வச்சோம் அப்படின்ற செய்தி தேவராஜ் பதிவு பண்ணுறார். அப்போ அந்த காலகட்டத்துக்கு முன்னாலே அவர் தொடர்பில் இருந்திருக்கார். அப்போ நவம்பர் 2003 முதல் அக்டோபர் 2003 வரை கிட்டத்தட்ட 11 மாதம் ஏறத்தாழ ஓராண்டுக்கு அவர் தொடர்பில் அவரு கூற்றுப்படி அவரு சொல்கிறதபடி பார்த்தாவே ஒரு வருஷம் தொடர்பில் இருந்திருக்கார். ஆனால் பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா 4 முறை 5 முறை தான் அண்ணனை மட்டும் தான் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் போனதே 5 முறை, நான் போனது 4 முறை, நானும் 5 முறை இருந்திருக்கோம். அன்னைக்கு புலவர் முதல் முறை கூப்பிட்டு போகும்போது நான் இல்லை, வீட்டில் இல்லாதனால புலவர் மட்டும் கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் மணியனை சொன்னதை இப்போ இந்த நேர்காணலில் சொல்கிறார். அரூர் போனீங்களா ஒரு பெரியவர் இருப்பார், அவர் கூட இன்னொருத்தர் வருவார், நீ கூப்பிட்டு போகணுன்னு சொன்னதா இப்போ சொல்கிறார். அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி சொல்லியிருப்பார், வாய்ப்பு இருக்குது, அது சொல்லியிருப்பார். எங்கே சந்திக்கலாம் எனக்கு பேசும்போது அவர் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி அவர் சேலத்தில் தங்குறதா தான் புலவர் சொல்கிறாரு. சேலத்தில் வந்து தங்குறேன், நீங்கள் கூப்பிட்டு போகன்றதை சொல்கிறாரு. இல்லை எனக்கு நம்பிக்கையான தோழர் அரூரில் இருக்கார் வேடியப்பனா, அங்கே தங்குறேன் அதை சொன்ன பிறகு தான் ஒரு முகவரி கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். மணி என்ன சொன்னதா இப்போ பதிவு பண்ணுறாரு இவர் தேவராஜ். சாத்தியம் இருக்குது, அது சாத்தியம் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நான் வீட்டில் இருந்தது தான் நானும் முதல் சந்திப்பில் நான் போயிருப்பேன் தேவராஜ் சொல்கிறபடி. ஏன்னா புலவரால் அந்த வயசில் இப்போ தனியாக போகிறதுன்றது சாத்தியம் இல்லை, அதனால் எப்படியும் என் மேலே நம்பிக்கை வச்சு கூட கூப்பிட்டு தான் போவார்ன்றதுனால அவர் சொல்லியிருப்பார். என் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம், புலவர் கூட போயிட்டு வர்றது. மணியண்ணனுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஏன்னா இவரும் புலவரும் விட்டு போக மாட்டார், யாராவது அவரை கூப்பிட்டு தான் போவார்ன்ற மாதிரி நினச்சிருப்பார். நீங்கள் அந்த காட்டுப்பகுதிக்கு போகும்போது, அது தும்கல் காட்டுப்பகுதியாகட்டும் பெண்ணாகரம் காட்டுப்பகுதியாக போனீங்கன்னா வெளி நகரங்களில் இருந்து போகக்கூடிய மக்கள் மாதிரி யதார்த்தமாக போக முடியாது. அங்கே இருக்கிற மக்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, யார் எந்த ஊர் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியில் வரும். அதுக்கான ஒரு ப்ரிப்பேரோட தான் நம்ம போக முடியும். நம்ம தும்கலுக்கு போகும்போது கூட சொல்ல போனோம்னா நாட்டு மாட்டு கண்குட்டி வாங்க வந்தோம்னு தான் சொல்லி போனோம். மக்கள் இதில் சந்திக்கிறது பெரிய அளவில் யாரும் மக்கள் அங்கே இதில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத இடம் தான் அது. அப்படி போகும்போது தேவராஜ் எந்த மாதிரியான ப்ரிப்பேரோடு வருவார்? தேவராஜ் பெருமதி பேண்ட் ஷர்ட்டில் தான் வருவார், கலர் பேண்ட் ஷர்ட்டில் தான் இருப்பார். நாங்கள் கலர் ஷர்ட்டு கைலியில் தான் போவோம். நாங்கள் கைலி தான் கட்டி போவோம். 2-3 முறை அந்த தும்கல் பகுதியில். உங்களுடைய முதல் சந்திப்பு இங்கே நல்லாம்பட்டியில் தான் இருக்குமா? நான் நல்லாம்பட்டியில் தான், நல்லாம்பட்டி அந்த கட்டு போடுற இடம், எழுமுறிவு கட்டு போடுற இடத்துல தான். அங்கே போயிட்டு ஒரு 4 மணி 3:30 4 மணி அந்த 3 மணி 4 மணி அளவுக்கு அங்கே போய் அசம்பிள் ஆகிடுவோம். அங்கேயெல்லாம் பேசிட்டு இருந்துட்டு கொஞ்சம் இருளும்போது இருட்டாகும்போது அந்த இடத்துக்கு வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க வெளியூரை சேர்ந்தவங்க வருவாங்க. பெங்களூர் வெளி மாவட்டங்களை சேர்ந்தவங்கள ஒரு நாளைக்கு ஒரு 400-500 பேராவது வருவாங்க. அங்கே 2-3 வைத்தியர் நாட்டு வைத்தியர் இருக்காங்க, அதனால் அங்கே வந்துட்டு போவாங்க. அதனால பல தரப்பட்ட வெளியாட்கள் வர்றதுனால யாரும் சந்தேகம் வராது. அப்படின்னால அந்த இடத்த தேர்வு பண்ணி அங்கே தான் நாங்கள் சந்திப்போம். அந்த இடத்த தேவராஜ் தான் முடிவு பண்ணி சொல்கிறோம். தேவராஜ் தான் அந்த இடத்த தேவராஜ் தான் முடிவு பண்ணி சொல்கிறாரு. அங்கே அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னாரு. அங்கே போயிட்டோம்னா அங்கே இருந்துட்டு இருட்டு கட்டும் போது பஸ் ஏறி பெண்ணாகரம் போயிடுவோம். பெண்ணாகரத்தை முன்னாலே அந்த தாசம்பட்டி ரோடு போகிற இடத்துல அந்த சந்திப்பில் இறங்கிடுவோம். அங்கேருந்து இறங்கி நடந்து தான் போவோம். அது ஏறத்தால 5-6 கிலோமீட்டர் வரும். அது அங்கேருந்து நடந்து தான் போவோம். 1.5 மணி நேரம் ஆகிடும். 1.5 மணி நேரம் அந்த அளவுக்கு வரும், நடந்து தான் போவோம். இந்த நேரங்களில் தேவராஜ் கையில் கட்டோடு வந்திருக்காரா? என்ன கட்டு அந்த தேய்க்கிறதுக்கு எண்ணெய் கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் அதை பண்ணுவார். கட்டு போட்டு அவர் ஒரு கட்டை போட்டுக்குவார்.
கை ஒடிஞ்சு கட்டு போட்ட மாதிரி தான். ஆமாம், அப்படி தான் வருவார். இது மக்கள் சந்தேகப்படாமல் இருக்கிறதுன்னு வரும். ஆனால் நாங்கள் போகும்போது யாரும் பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க. நாங்கள் எப்படியோ போயிடுவோம். திரும்பி வரும்போது அந்த 3 முறையுமே தும்கல் பகுதியில் பஸ்ஸுக்காக வரோம்ல, அந்த தும்கல் பஸ் ஸ்டாப்பில் காலையில் விடியகாலம் 6 மணிக்கு பாப்பாரப்பேட்டிலேருந்து நகர் பேருந்து 6 அது வரும். ஏறத்தாழ வெளிச்சாகிற நேரம் அது. அந்த டைமுக்கு நாங்கள் அந்த வந்து நின்னோம்னா அப்போல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அந்த மக்கள், புது ஆட்கள். அந்த இவங்க பெரியவங்களும் வருவாங்க, அந்த தங்கான் வீட்டு குடும்பத்தாளுங்க யாருனா இருப்பாங்க. இது அவங்க சொந்தக்காரர் என்னன்றதா இல்லை மற்ற அந்த பகுதியில் ஒரு வீரப்பனார் நடமாட்டம் இருந்தது தெரிஞ்சிருக்கோ என்னவோ, எல்லாமே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. காலையில் எங்களை அங்கே வந்து நின்றோம்னா அது ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. அது நம்ம பகுதிக்கு தொடர்பில்லாத ஆட்கள்ன்றதால எது புதுசாக யார் அங்கே வந்து நிற்கிறாங்க, பஸ் ஏறுறாங்க அப்படின்னா அது ஒரு இதாக அதை பார்ப்பாங்க. ஆனால் எதுவும் பெரும்பாலும் விசாரிக்கல, யாரும் விசாரிக்க மாட்டாங்க. என்கிட்ட யாரும் விசாரிச்சதில்லை, அதெல்லாம் யாரும் விசாரிச்சதில்லை. வருவோம், டவுன் பஸ் வரையும் ஏறி பெண்ணாகரம் வந்துடுவோம், போகும்போது நடந்து தான் போவோம்.